காலமாக கொண்டாடி வரும் தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் எங்கள் சகஜமப்பா டிவியின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இது என்னடா இது 6ஆம் திணைன்னு ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்குறீங்களா? மற்ற இனத்தவர்லாம் அவங்க பேசுகிற மொழிக்கு இலக்கணம் எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் பெரியவங்க என்ன பண்ணி வச்சாங்க தெரியுமா? வாழும் நிலப்பகுதிகளுக்கு இலக்கணம் எழுதி வச்சாங்க. அதுதாங்க மண்ணுக்கு இலக்கணம் எழுதி வச்சிருக்காங்க. அதான் நிலப்பகுதிகளை 5 திணைகளா வகுத்து வச்சிருக்காங்க. ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் அது தெளிவாக தெரியும். மறந்து போன பெரியவங்களுக்காக ஒரு முறை நினைவுபடுத்திருக்காங்க. அதுதான் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த நிலமும், முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த நிலப்பகுதியும், பாலை வறண்ட பாலைவனமும் அது சார்ந்த நிலப்பகுதி அப்படின்னு சொல்றாங்க. சகஜமப்பா தொலைக்காட்சியின் வழியாக 6ஆவதா சமீப காலத்தில் உருவாக்கிற இன்னொரு திணைக்கு, அதாவது அரசியல் திணைக்கு உங்களை அழைச்சிட்டு போவாங்க. அது முழுக்க முழுக்க அரசியலும் அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் மட்டுமே. 2014 லோக்சபா தேர்தலுக்கு நாடு முழுக்க தீப்பொறியா அரசியல் நிகழ்வுகள் நடந்துட்டு இருந்த போது தமிழக அரசியல்ல இந்த குட்டி குட்டி கட்சியெல்லாம் எந்த கூட்டணியில் போய் சேரலாம், யார் நம்மளை சேர்த்துக்கிட்டு அதிகமாக சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இப்படி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் தமிழர்களின் உணர்வுகளை மதிக்காத, தமிழர்களுக்காக குரல் கொடுக்காத, இந்த ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு நல்லவர் வல்லவர் நாளும் தெரிந்தவர் திரு சுரேந்திர தாடி அவர்களை பிரதமராக்க அனைவரும் அலைகடல் என ஓடி வந்து திரளாக வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். திரு சுரேந்திர தாடி இப்படி எல்லாம் கூவி ஓட்டு கேட்டு இவங்க கூட்டணி ஆட்சியும் அமைச்சிட்டாங்க. அதிகாரம் கையில் வந்த உடனே அவங்க பண்ண வேலைகளை பார்த்த இவரு 6 மாசத்துல என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன தாடி என்றால் என்ன பெரிய கடவுளா? அடுத்த நாட்டு தேர்தலில் ஒரு வேட்பாளருக்கு வாழ்த்து சொல்ல என்ன தகுதி இருக்கிறது அவருக்கு? திரு சுரேந்திர தாடி அவர்களே, அறிஞர் அண்ணாவிடம் நீங்கள் பாடம் படிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நாகரிகம் தெரியாத இந்த கூட்டணியை விட்டே நாங்கள் விலகுகிறோம். பர்ஃபார்மன்ஸ் வேஸ்டா போச்சு. ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்க ஃபினிஷிங் சரியில்லையப்பா. இப்படி ஒருபுறம் இருக்க, திரு சுரேந்திர தாடி நாடு முழுவதும் பல 100 கூட்டங்கள் போட்டு உன்னையே தான் திரும்பி சொல்லிட்டு இருந்தாரு. தமிழ்ல பேசியா வாயில தார பிடிச்சுவாங்க. அதுவும் நல்லா கொதிக்க வச்சது. தமிழ் எனக்கு கொஞ்சம் தெரியும், பேச முயற்சி பண்ணுது. வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, இது மட்டும்தான் எங்களோட குறிக்கோள். நான் குஜராத்ல சிஎம்மா இருந்தப்போ குஜராத்தையே இந்தியாவில் முதல் மாநிலமா கொண்டு வந்தோம். அப்படி இந்தியாவை முன்னுக்கு கொண்டு வர நாங்க பாடுபடுவோம். 60 வருஷம் அவங்க கிட்ட நாட்டை கொடுத்தீங்க, 60 மாசம் எங்க கிட்ட கொடுத்து பாருங்க, எப்படி வளருதுன்னு மட்டும் பாருங்க. பேச வச்சுட்டோம்ல, எவன் வந்தாலும் தமிழ தாண்டி பேசணும். இப்படி இவர் நாடு பூரா சொல்லிட்டு வந்தார். ஆனா அவங்க அமைச்சரவையில் இருந்த மந்திரிக்க சொல்றதே வேற. இந்து பெண்கள் எல்லாம் 4 குழந்தைகள் பெற்றுக்கணும். ஐயோ இருக்கிறதையே சமாளிக்க முடியலையா? இந்து பெண்கள் எல்லாம் 10 குழந்தைகள் பெற்றுக்கணும். 4 5 ஆகி 5 10 ஆகி இப்படியே நீண்டிட்டு போனா என்னையா அர்த்தம்? ஏயா இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? நாங்கெல்லாம் வேலை வெட்டிக்கு போறதா இல்ல இதே வேலையா தான் இருக்கு. ஓ, இதைத்தான் வளர்ச்சின்னு சொல்லியிருப்பாங்களோ? தேசிய அரசியல்ல அங்கும் இங்குமா இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தமிழகத்துல ஒரு குண்டு வெடிச்சுதுங்க. பதறாதீங்க, அம்மா சொத்து குவிப்பு வழக்கில் அந்த தீர்ப்பை தான் சொல்றேன்.
ஆனால் விடுவாங்களா அம்மா? என்னதான் வாய்தான்னு 18 வருஷம் இழுத்தடிச்சாலும் கோர்ட்லேருந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு நடுவுலே குயிக்காக ஜாமீன் மனு போட்டாங்க. மனுவை விசாரித்த நீதிபதி, உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்டுட்டு ஜாமீன் மட்டும் இல்லை, இவங்களுக்கு எந்த மீனும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ நடந்தது பாருங்க ஒரு கூத்து. கொடுமை இது. உனக்கு பாவப்பட எடுக்கிறாயா? எங்க வீட்டு பிள்ளைங்க தினம் அழுதியா பயமுடைய ஒருத்தரும் காசு மாட்டேங்கானோ. என்னமா நடிக்கிறான் பாரு, கொடுத்த காசுக்கு மேல கூறானையா. இது கூட பரவாயில்லைங்க. புதிய அமைச்சரவை நம்ம ரெடிமேட் சிஎம் ஓப்பா தலைமையில பதவியேற்ற நிகழ்ச்சியை பார்க்கணுமே. மினிஸ்டர்ஸ் எல்லாம் சரி பர்ஃபார்மன்ஸ், ஆளுநர் மாளிகை அப்படியே 7 பார்த்தோம்னா ஒப்பாரி மட்டும்தான் வைக்கல. இதுக்கு நடுவில் நம்ம எதிர்கட்சி தலைவர் கேப்டனை சந்திச்ச கோலிவுட் வட்டாரம், உங்களுக்கு அப்புறமா பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு வீசுற குண்டுகளன்னா வாயிலே கடிச்சு கொடுத்துட்டு ஆள் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற குறைய சொல்லி கொய்யோ முறையோன்னு முறையிட்டு இருக்காங்க. குறைய கேட்ட நம்ம கேப்டனு தான் பெத்த மகனைய தயார்படுத்தி கொண்டு வர்றதுக்கு வெளிநாட்டு கொண்டு போயிட்டாரு. வெளிநாட்டு போய் ட்ரைனிங் கொடுத்து திருப்பி வந்தாரு. விடுவோமா நம்ம பத்திரிக்காருங்க சும்மா மடைக்கு கேட்டோம்ல கேள்விய. உங்க அப்பா அம்மா வராங்க, நீ வந்தாங்களா? அது எங்க அப்பா அம்மா இல்ல, ஒபாமா. இதுக்குதான் கட்சி தலைவர் பதவி என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றேன். வணக்கம் தலைவர், எங்க போயிட்டு வரீங்க? பத்திரிகைக்காரங்களுக்கு என்னையா பிரச்சனை? ஃப்ளைட்ல இருந்து நேரம் இறங்கி பாத்ரூம் போயிட்டு வரேன். லைட்ல ஓட்டிட்டு ஓவரா முடிச்சிருப்பாரோ. மக்களே நான் எது செஞ்சாலும் அது உங்க நன்மைக்கு தான் இருக்கும். நான் எதை சொன்னாலும் குடிச்சிட்டு ஓடுறேன். யார் அவர் கையில மைக்க கொடுத்தது? ஏதாவது ஒரு கையில கொடுத்தா போதும், எதெல்லாத்தையும் பேசிட்டு இருக்குது. தம்பி, படம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்பா நல்லா நடிப்பு சொல்லி கொடுக்குறாரா? இவரை வச்சுக்கிட்டு எப்படிங்க ஒழுங்கா போவோம்? சண்டை காட்சியெல்லாம் 10 டேக் வாங்கி சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு 10 டேக் வாங்கி தராரு, அவர் 1 டேக்ல முடிச்சிடுறாரு. ஹீரோயின் கூட நடிக்கிற காட்சியில மட்டும் 10-20 டேக் வாங்கி நடிச்சு காட்டுறாரு. உனக்கு மட்டும் ஒண்ணு ஒரே ஒரு டேக் கொடுத்துட்டு பண்ணாரு. உன்னோட கஷ்டம் உனக்கு. சரி, அதை விடுங்க சார். நீங்க வெளிநாடு போயிருந்த சமயத்துல தமிழக அரசியல்ல பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. எதிர்கட்சி தலைவர்கிற முறையில என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் வெளிநாட்டுல இருந்து இப்போதான் வரேன். அங்க தினமலர், தினத்தந்தி, தினகரன் எதுவுமே நான் குடிக்கல, இல்ல படிக்கல. எப்படி எனக்கு தெரியும்? இங்க இருந்தா மட்டும் ரொம்ப படிச்சிருவாரு. சும்மா சாக்கு சொல்லாதயா. 3ஆம் கிளாஸ் பையன் இன்டர்நெட்ல பேப்பர் படிக்கிறான். சரி, தமிழக அரசியல தான் கவனிக்கல. போன முறை டெல்லியில் தேர்தல் நடந்தப்போ கேசரிவாலவா இல்லை இந்த கேப்டனா அப்படின்னு போய் போட்டிட்டு எல்லா தொகுதியிலும் சேர்ந்து 1800 ஓட்டு வாங்கினீங்க. இப்போ டெல்லியில் தேர்தலாமே போட்டிட்டு போறீங்களா? இல்ல தம்பி, இதில் போட்டி போறதுல முடிவு பண்ணிட்டோம். காரணம் என்ன சார்? டெல்லி எங்க இருக்கு, சென்னை எங்க இருக்கு, அது மேற்கு இருக்கு, நம்ம கிழக்கு இருக்கு, எல்லாம் டிஸ்டன்ஸ் தான் தம்பி. ஊட்டி கழிச்சு பார்த்தா டெபாசிட் கூட கிடைக்க மாட்டேங்குது. கட்சியில பார்த்தா கன்வென்ஷன் கூட மிஞ்ச மாட்டேங்குது. என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னொரு வாட்டி கேவலப்பட முடியாதுல்ல. அதை விட கோட்டை கூறப்பட்டுரும். ஹலோ பாஸ், கேப்டனே பையன் மேட்ரு ஃபீல் ஆகிட்டாப்ல. கோட் அடிச்சா கூலா இருப்பாப்ல. கேப்டன் போட்டியிடலனாலும் சூடேறிட்டு இருக்க டெல்லி தேர்தல் கலந்து பற்றியும் பார்க்கலாம். போன தேர்தலில் நம்ம கேசரிவாலா கட்சிக்கு புது தொடக்கம் நல்லா பெருக்கும் அப்படின்னு தொடக்கத்திலே போட்டாங்க. இல்லைங்க, தொடக்கத்துக்கு ஓட்டு போட்டாங்க. ஆட்சியும் அமைச்சாரு நம்ம கேசரிவாலா.
இப்போ என்ன சொல்றாருன்னு கேட்போம். வாங்க திரு கேசரிவாலா அவர்களே. நன்றி நன்றி. நீங்க இவ்வளவு ஆமாத்திலே இருக்கக்கூடாது. எனக்கு இல்லாம ஷேர் போடுறது. ஹலோ, சொல்லுங்க திரு கேசரிவாலா அவர்களே. हाँ जी बोलिए। என்ன போலியா என்ன தமிழ்ல தவிர போமா உங்க வீட்டுல என்ன விட்டுடுவானுவா எங்க போய் பிடிக்கணும் போரு ஏதாவது கருப்பும் சோமா பூச்சிக்கணுமா மூஞ்சில. இவரா தமிழ் பேசுறதா? இங்கிலீஷ் சேனல்ல இங்கிலீஷ்ல கேட்குற கேள்விக்கு இதுக்கு தான் பதில் சொல்லுவாங்க. கேட்டு பார்ப்போம். ஆட்சி அமைக்கும் போது மட்டும் மக்கள்கிட்ட கேட்டு தான் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க. எஸ்எம்எஸ் காம்படிஷன்லாம் வச்சிங்க. ஆனால் 49 நாளில் நீங்கள் பாட்டு துண்டெடு தோல்ல போட்டு வந்துட்டீங்களே, ஏன்னா? वो पिछले महीने ओ माफ करो वो போன மாசம் அதுக்கப்புறம் 19 நாள் ஆயிடுச்சு. டெல்லியில நாங்க 49 நாள்ல என்ன சாதனை பண்ணோம்னு ஜனதா கிட்ட கேட்டு பாருங்க. கேட்டோம். நீங்கள் லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தப்போ மக்கள்லாம் வந்து உங்கள் கண்ணத்துலேயே பொழிச்சு போட்டாங்க. இந்த குளிர்காலத்தில் எப்படி அடிக்காங்க? அது மே மாசம் சூடுதான். ஓ बहुत தடை. அதனாலதான் மக்கள் கட்டி இருக்கேன். ஓ யோ பயபோல அடிக்காக முடியாம தான்யா மஃப்ளர் சுத்திக்குது. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் தாங்கும்ல. ஓ வீக்க வெளியே தெரியாம இருக்கா நீ மக்கள் கட்டுறியா? உங்களை தூக்குறதுக்காக உங்க கூடவே இருந்த கிரேன் பேடியை நிறுத்துறாங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க? वो क्रेन बेड़ी नहीं है, वो कूड़ा मतलब व्याधि. अरे भाई நீ என்ன எம்பினாலே நிக்கிற? தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கத்திலேயே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உதர் ஜாக்கே கவர் கரோ பாய். போறேன் சார், அங்கேயும் போறேன். உங்களுக்கு கேட்டு அங்கேயும் நான் போய் தான் ஆகணும். வடக்குல வேலைகளை முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு வந்தா பலம் கலகட்டி இருக்கு. நீதிமன்ற தீர்ப்பால காலியான அம்மாவோட தொகுதி அதாங்க திருச்சி பக்கத்துல ஸ்ரீரங்கம். இடைத்தேர்தல் சொல்லியாச்சு. எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தமிழகத்துல அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. அதை இட்டு நிரப்புறது நாங்க தான், ஒரே கட்சி அப்படின்னு சேம் டைலாக் பேசுற தேசிய கட்சி ஆகட்டும் மாநில கட்சி ஆகட்டும் வேட்பாளரை அறிவிக்கல. ஆனா நம்ம தமிழின தலைவர் அப்படின்னு தானே சொல்லிக்கிற கலைஞர் மட்டும் வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு. அதுவும் சும்மா அறிவிக்கணுங்க. எந்த கட்சியிலையும் பேசாம பொது வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க. அங்க வச்சாரு ட்விஸ்ட். இப்போ நான் பண்ணுவேன், இப்போ நான் பண்ணுவேன். ஐயா வணக்கம். சொல்லுங்க கேட்டுங்க, பார்த்துக்கலாம். ஐயா நீங்க தனியாவே பொது வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்களே. ஆளுங்கட்சிக்கு எதிராக நிலை கொண்டிருக்கும் அனைத்து கட்சிகளே, அனைவரும் எங்களது பொது வேட்பாளருக்கு ஆதரவு தேர வேண்டும் என்பதனை, தந்தே ஆக வேண்டும் என்பதனை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதனை, கேட்டுக்கொள்ள உரிமைப்பட்டிருக்கிறேன் என்பதனை மக்களின் முன்னால் தெரிவிக்க ஆசைப்பட்டிருக்கிறேன் என்பதனை அவர்கிட்ட மைக்க கொடுங்கப்பா. இல்லைன்னா 80 வாட்டி சொல்லுவாங்க. தலைவரோட அறிவிப்பை கேட்ட இதர கட்சிகள்லாம் என்னையா இது புதுசாக கண்டுபிடிச்சு அரசியல் பண்றாரு, கூப்பிடாமலே நடுவீட்டில் வந்து உட்காந்துட்டு அவரே இலைய போட்டுக்கிட்டு சோறு வை கூட்டு வை அப்பளம் வைன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ஒரே கவலையில மூழ்கிருக்காங்க. ஐயா உங்க ஆட்சியில் என்ன பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க? மக்கள் உங்களுக்கு இந்த முறையும் ஓட்டு போறதுக்கு என்ன சாதனை என்றா கேட்கிறீர்கள்? தமிழகத்திற்கே தண்ணி தரும் மேட்டூர் அணையை தெரியுமா?
தென்னங்கூந்தலை எடுத்து நைய புடைத்து கிளிஞ்சல் சுண்ணாம்பை கொதவென கொதிக்க வைத்து அத்துடன் நீர் குருவி நிலத்தை கலந்து இடப்புறம் இருந்து வலப்புறமாக வலப்புறம் இருந்து இடப்புறமாக வெள்ளையடித்தது நாங்கள் தானே. இதை விட என்ன செய்ய முடியும் இந்த நாட்டு மக்களுக்காக? பாரா வெள்ளம் நிற்கிறது ஒருத்தன் வெள்ளம் தூக்குறது இன்னொருத்தனா? வெள்ளை அடிச்சதுக்கெல்லாம் கல்வெட்டு பதிச்சுக்கிறாங்க ஐயா. வெள்ளைய மட்டுமா அடிச்சாங்க? எவ்வளவு கொள்ளை அடிச்சாங்க? அது ஒரு சயின்டிபிக்கா? மாபெரும் சாதனை சார், மாபெரும் சாதனை ஐயா. 13வது முறையும் நீங்களே கழக தலைவராக இருக்கீங்க. உங்க கழக ரகசியம்னா என்ன? இது கழக ரகசியம் அல்ல, கழக ரகசியம். நான் முடிவெடுத்தபின் கழக பொதுக்குழுவை கூட்டி பண்பலகன் வாயிலாக சுரசொலி பத்திரிகையில் அறிக்கை விடுவதுதான் ஊரறிந்த ரகசியம். என் குறிக்கோள், நோக்கம் எல்லாம் ஒன்று மட்டும்தான். உலக வரலாற்றிலேயே நீண்ட நெடுங்காலம் தலைவராக இருந்தவன் தமிழனாகிய நான் ஒருவன்தான் என்று சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவது மட்டுமே. நாதாரித்தனம் பண்ணாத நாசுக்கா 4 பேர் திரும்புற மாதிரி பண்ணு, திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணுடா. தலைவரே உங்ககிட்ட தான் கத்துக்கணும் தலைவரே. இப்படியாக அனல் பிறக்கும் தேர்தலில் எந்த மாதிரியான முடிவுகள் வரும்? அம்மா தொகுதி ஐயா தொகுதி ஆகுமா? கோயிலையை மையமாக கொண்ட தொகுதி என்பதால் காவி கட்சி மேலோகுமா? பாகிஸ்தான் பாடல எப்பவுமே கேப்டனுக்கு தான் வெற்றி. ஆனால் காவிரி பாடலான ஸ்ரீரங்கத்தில் கேப்டனுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு என்பதை எல்லாம் பொறுத்திருந்து முடிவுகள் அலசனம். போதும் போதும் கடைய முடியா ஆகுனா 4 பேரை கூட்டிக்கிட்டு மொக்க போட வேண்டியது. புரியுது முடிச்சுட்டேன். இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா? நன்றி. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாரு. இதில் நடுவில் பின்னாடி இருந்து மக்கள் குரல் கொடுத்தவங்க சங்கர் அண்ட் விஜய் கணேஷ். மற்றவங்களாம் உங்களுக்கு தெரியும். நன்றி. முக்காடு போடுறது நம்ம வெங்கடராமன் சார், கேசரிவாலா.